வணக்கம். நம்மளால சில நடிகர்களை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த நடிகர்களை பத்தி நம்ம எப்போ வேணாலும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். அவர் மாதிரி வருமா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒருத்தர் தான் நாகேஷ். நாகேஷ்க்கு முன்னாடியும் சரி, நாகேஷ்க்கு பின்னாடியும் சரி, நாகேஷ் மாதிரி ஒருத்தர் வரவே இல்லைங்கிறது தான் நிஜம். நாகேஷ் அவர்கள் மகா கலைஞர். அவரால் ஒரு காமெடி பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு 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 உடல் மொழியில நம்மளை சிரிக்க வச்சிருவார். அப்பேற்பட்ட ஒருத்தர் நாகேஷ் அவர்கள் டான்ஸ்லையும் தனித்துவம் மிக்கவர். நாகேஷ் அவர்கள் கேரக்டர் ரோல்லையும் பின்னி எடுக்கிறவர். நீர்க்குமொழி மாதிரி படத்துலையும் அவர் நடிப்பார். இங்க எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்ல காமெடி ரோலும் பண்ணுவார். நீர்க்குமொழியினுடைய சோகத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியும். இங்க எம்ஜிஆர் கூட, சிவாஜி கூட, ஜெமினி கணேசன் கூட, ஜெய்சங்கர் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்றதையும் நம்ம ரசிக்க முடியும். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னாக்க மேஜர் சந்திரகாந்த் மாதிரியான படங்கள்லையும் அவரால் நடிக்க முடியும். எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் சுத்தி சுழன்று அடிக்கிற அளவுக்கு மகா கலைஞன், அசுர கலைஞன் நாகேஷ் அவர்கள். நெஞ்சிரோலாலயம் அப்படிங்கிற படம் தான் அவருடைய ஆரம்ப கட்ட படம். தாமரை குளம் அப்படிங்கிற படத்துல நடிக்க தொடங்கிய நாகேஷ் அவர்கள் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல அவருக்கு வாய்ப்பு வருது. அப்படி வர்ற சமயத்துலலாம் நாகேஷை பார்த்துட்டு நாகேஷ்னு டைட்டில் போடும்போதெல்லாம் கை தட்டுற அளவுக்கு ரசிகர்கள் அவருக்கு வரல. அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். அந்த படத்துல ஆஸ்பத்திரியில் சேருகிற மனோரமாவுக்கு ஊரிலிருந்து பார்க்கிற அந்த ஐஎஸ்ஆருடைய அந்த கதாபாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பதிலாக அன்னைக்கு வர வேண்டிய ஆள் வராததுனால அவருக்கு அந்த கம்பவுண்டர் கேரக்டர் கொடுக்கப்பட்டு வின்சென்ட், கேமராமேன் வின்சென்ட் அவரை ஏதாவது பண்ண சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு உடனே ஒரு சீன் சொல்றாங்க. அந்த சீனை நாகேஷ் சார் பண்ணார். நாகேஷ் சார் பற்றி நினைவுகளை சொல்வதற்கு, அவர் படங்களுடைய அவருடைய திறமைகளை சொல்வதற்கு பல்லாயிரம் விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு துளி. அந்த சீனை ஸ்ரீதர் சார் சொல்றாரு. அந்த படத்துல குட்டி பத்மினி சிறுமி அப்ப அவங்க கொண்ட குழந்தை, அவங்க அந்த பெட்ல அவங்களும் சிகிச்சைக்காக இருப்பாங்க. அவங்க அப்ப ஒளிஞ்சுக்குவாங்க. நாகேஷ் தேடணும். எங்க தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் எப்படி தேடுவோம்? கட்டில்ல இருக்காங்களான்னு பார்ப்போம், கட்டிலுக்கு கீழே பார்ப்போம், அப்படி ஜன்னலுக்கு வெளியே இருக்காங்களான்னு பார்ப்போம், பீரோ சைடில் இடுக்கில் இருக்காங்களான்னு பார்ப்போம், கதவுக்கு பின்னாடி இருக்காங்களான்னு பார்ப்போம் இல்லையா? நாகேஷ் சார் என்ன பண்ணுறாரு? கட்டிலுக்கு மேலே பார்க்குறாரு, கட்டிலுக்கு கீழே பார்க்குறாரு, டக்குனு தலைகணியை தூக்கிட்டு தலையணிக்கு கீழே பார்ப்பாரு. தலையணிக்கு கீழே எப்படி இருக்க முடியும் ஒரு குழந்தை? இப்படி ஒரு மேஜர் டிராயரை திறந்து அங்கே பார்ப்பாரு அந்த குழந்தைய. இப்படி அவரா அப்படி செய்த விஷயங்கள் எல்லாமே பிரமிக்க வச்சிருச்சு ஸ்ரீதர் சாரையும் கேமராமேன் வின்சென்ட் அவர்களையும். பிரமாதமா பண்றாயா, இவனே வச்சிடலாம்யா அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள் கொடுக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம இன்னும் 4-5 காட்சிகளை சேர்த்தாங்க நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்துல. அப்படி தன்னுடைய விஷயத்தை அப்படி பண்ணவர் தான் நாகேஷ் அவர்கள். இது மாதிரி தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருப்பார். உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்டா, நான் தருவேன்டா அப்படின்னு சொல்லி நாகேஷ்கிட்ட பாலச்சந்தர் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த சமயத்துல அப்படி அவருடைய நாடகங்கள்ல தொடர்ந்து நடித்து கொண்டே வந்த நாகேஷ் அவர்களுக்கு அட்டகாசமான ஒரு வாய்ப்பாக கிடைச்சதுதான் நீர்க்குமிழியும், சர்வர் சுந்தரமும், மேஜர் சந்திரகாந்த் மாதிரியான படங்கள். தமிழ் சினிமா உலகத்துல எத்தனையோ இயக்குனர்கள் படம்னு சொல்றோமே, எல்லா இயக்குனர்களுடைய படங்கள்லையும் நாகேஷ் சார் நடிச்சிருக்கார். எல்லா நடிகர்களோடையும் நாகேஷ் சார் நடிச்சிருக்கார். எல்லா தயாரிப்பாளர்கள்கிட்டையும் நாகேஷ் சார் நடிச்சிருக்கார். ஆனா தமிழ் திரையுலகில் டைரக்டர்கள்ல பாலச்சந்தர் மாதிரி நாகேஷ் அவர்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் வேறு யாருமே இல்லை. அதே போல ஒரு 80களுடைய இறுதி கட்டத்திலிருந்து கமல்ஹாசன் அவர்களை போல நாகேஷ் அவர்களை தொடர்ந்து பல பரிமாணங்களாக காட்டியவர்களும் வேறு யாருமே இல்லை. இந்த வகையில நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிளா, ஒரு சோறு பதமா இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த காட்சியை இப்ப நீங்க எடுத்து பார்த்தாலுமே, அந்த படத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு அவ்வளவு ஒரு கிரியேட்டிவிட்டியோட நாகேஷ் அவர்கள் செய்திருப்பது தெரிய வரும். நாகேஷ் அவர்கள் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். ஏன்னா நாம அவரை பத்தி பேசிக்கிட்டே தான் இருப்போம். வணக்கம்.